எனக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் கண்ணம்பதி என்ற சின்ன கிராமத்தில் நான் வசிக்கிறேன். எனக்கு வயசு 85. என்னுடைய மகன் இந்தியாவில் சிஐடி காலேஜ் கோயம்புத்தூரில் படித்து முடிச்சுட்டு எம்எஸ் பட்டம் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்காவில் படித்து எம்எஸ் பட்டம் வாங்கினான். அதுக்கு பிறகு அங்கேயே வேலை பார்த்தான். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா இவனுடைய சின்சியர் ஒர்க்கை பார்த்துட்டு அவனை வெளியில் விடாமல் எங்களை தாய் தப்பர் 12 வருஷம் வரை அவன் இங்கே வரல. அவனுடைய திருமணமும் நடக்கலை, விடைய மாட்டாங்க. அதுக்கு ஒரு சேலரியை பிடிச்சி வச்சுட்டாங்க. இவன் நல்லா இவன் வெளியில் இவன் என்ன ஐடியா சொல்லியிருக்கான்னா, நான் வேறு கம்பெனி போவேன், அல்லது ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அதில் ஒரு பொறாம உணர்வு வந்து அவனை வெளியில் விட்டுறக்கூடாதுங்க சொல்லி இவன் கழிஞ்ச மாதம் வாரம் வியாழக்கிழமை வர்றதுக்கு ஏரோட்ரோன் போயிருக்கான். ஏரோட்ரோனில் நின்றுட்டு அவங்க அந்த கம்பெனி ஆட்கள் பார்ட்னர் 5 பேர். அதில் ஒரு வந்து இவனுக்கு வெளியில் ஹோட்டலில் பாத்ரூம் போச்சு, ஹோட்டலில் ஏதோ ஒரு மாத்திரை போட்டிருக்கான். அதை எடுத்து குடித்தோன்னே அவனுக்கு ஒரு வாரம் மயக்கம் வந்திருக்கு. உடனே அவன் இருந்தாலும் கூட்டி போனவங்களுக்கு மயக்கம் இருக்குது, புத்திக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு அட்மிட் பண்ணிட்டான். அந்த அட்மிட் பண்ண உடனே அங்கே இவங்க ஆட்கள் அங்கே வச்சு ஆகாரங்களை கொடுக்கறது பயந்துட்டான். ஏதாவது நமக்கு தந்துடுவா, என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் சாப்பிடாமே ஒரு 3 நாள் பட்னியாக இருக்கான். நேற்று ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஆளை பிடிச்சி வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு போனோடனே திருப்பி அந்த கூட்டம் அதே ஃபாலோ பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு தான் நேற்று ஒரு வீடியோ எங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தோம் பேசி. அந்த வீடியோ வச்சு தான் நான் இப்போ மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுங்க அப்படின்னு எல்லா விவரமும் சொன்னோம். அப்போ எல்லா பத்திரிகையாளருக்கும் கொடுத்து அவங்க அவ்வளோதான் இப்போ என்னைய பேட்டி எடுக்க வந்துருக்கு. கெமிக்கா கம்பெனி, பெரிய கம்பெனி. ஹாஸ்பிட்டல் வந்து யூனார் தானே, நியூயார். அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கான். அவனை யாரும் பார்க்க முடியல. அவங்களாட்டு ஏதாவது செல்லு கொடுத்து பேச சொன்னா தான் அந்த டைம்லாம் நமக்கு அவன் பேச முடியுது. அதனால மட்டும் நாசாவில் ஆமாம் அவர் பிடிக்கன்னா இவனுடைய ராக்கெட்டுக்கு சம்மந்தமாகவும் மெடிக்கல் சம்மந்தமாகவும் அதுக்கெல்லாம் டெஸ்ட் ஆகி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொறாமை தான் அவங்க இவனை வளர விடக்கூடாதுன்னு தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. அவன் நீ கையெடுத்துக்க முடியும், எல்லா ரெக்கார்டை நீங்கள் வச்சுங்க, என்ன இந்தியாவுக்கு போய் விவசாயம் பண்ணியாக பொழைச்சிக்கிட்டேன், உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி பார்த்துருக்கான். அவன் கையெழுத்து போட்டு தரோம் சொல்லியிருக்கான். என்னன்னாலும் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சி மையம், ஆமாம், விண்வெளி ஆராய்ச்சியும் இந்த ஹெல்த் சம்மந்தமாக பரீட்சைலாம் எழுதி பாஸ் ஆகியிருக்கான். அதில் ஏதாவது வந்து வெளியில் போயிடுவாங்க. இல்லை, அவங்க தீவிரமான ஒரு செயல்பாடு. அப்படி படிச்சுட்டு அதுக்கு ஆரம்பிக்கலாம் தானே சார் அவன் சொல்கிறான். அவன் நம்ம சொல்லு தானே தெரியும். நேற்று ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கான், நான் இதிலேருந்து இதுவரை இவ்வளோ அனுப்பியிருக்கேன். அதை நான் எல்லாருக்கும் சாருக்கு கலெக்டர்லாம் அம்மாவுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. பிறகு இந்திய தூதரத்திலேருந்து அமெரிக்க தூதரத்துக்கு போய் அதுவும் ஒழுங்காக எல்லாம் செயல்படுது. ஆனால் பையன் வந்து டெய்லி அழுத மாதிரி ரொம்ப சென்னாகி பட்டினியாக இருந்தோடனே மோசமாக இருக்குது. அது தாய் தான் என்ன பார்க்க முடியல, அதனால அவன் பார்க்க முடியல. அதனால அவனை எங்கெல்லாம் மீட்டு தரணும்னு தான் என்னுடைய வேண்டுதல். எல்லா அரசு அதிகாரிகளும் நிருபர்களும் சேர்ந்து என்னை அவனை மீட்டு என்கிட்ட பிள்ளையாட்டு தரணும். அதுதான் உங்களுடைய உதவி. Subscribe to One India and never miss an update.